ஹாய் மக்களே, எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்க திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க அப்படின்னு சொல்லி. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. அதுக்காக கொஞ்சம் அழகா ஜெல்லெல்லாம் வச்சு அப்படி கொஞ்சம் அழகா முகத்தை காட்டியிருக்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு சிறப்பான ஒரு தரமான ஒரு அழகான இடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படி சொல்ல முடியாது, ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அப்படி சொல்லலாம். ஒரு சின்ன வேலையா நம்ம போறோம். ஸோ அது அது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அங்க பார்க்கலாம். கூட்டப்பட்ட மின் விளக்குகள் அப்படின்னு நினைச்சிடாங்க. வாகனங்கள் கத்தாரில் வாகனங்கள் இப்படிதான். வாகனங்களுக்கான விதிமுறைகள் இந்த வழியில போறது, இந்த வழியில வாரது, அப்படிதான் இருக்கு. சோ நீங்க அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய வாகனம் ஒன்று போகுதுன்னா கத்தாரில் பாலைவனத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா இருக்கும். அப்படிப்பட்ட பாலைவனத்துக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம். அதாவது கர்வா ஸ்டேஷனுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாலைவனம் தான் இது. எங்கள் தம்பி ஒட்டகத்தை காணாமல் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க, இது ஒட்டகம் இல்லாத பாலைவனம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. மக்களே, ஒரு மாதிரி நம்ம வந்தாச்சு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்வா ஸ்டேஷனுக்கு முன்னால் நிற்கிறோம். இங்கே என்னத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸுக்கான கார்டு எடுக்க போகிறோம். ஸோ கார்டு எடுக்கிறது மட்டும் இல்லாமல் கார்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ண போகிறோம் 20 ரியாலுக்கு. ஸோ இதில் எல்லாம் என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம கத்தார் முழுக்க இந்த ஃபுல்லாக சுற்றலாம். இந்த கார்டை வச்சு ஃபுல்லாக சுற்றினாலும் 3 ரியால் விட்டுப்படும். ஸோ நம்ம அது ரீசார்ஜ் பண்ணியிருக்கிறதுனால அந்த கார்டில் தான் விட்டுப்படும். ஸோ நம்ம அதுக்கு பிறகு அந்த கார்டுக்கு மறுபடி ரீசார்ஜ் பண்ணோம். ஸோ அப்படி தான் இங்கே நம்ம பஸ்ஸில் போகலாம், கர்வா பஸ்ஸில். ஸோ அதை வாங்குறதுக்காக தான் போகிறோம். டொன்டடாயின் நம்ம கார்டு எடுத்துட்டோம். ஸோ கத்தார் முழுக்க இனி சுற்றலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கர்வா கார்டை வச்சு எப்படி பஸ்ஸில் போக போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.